அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2026 சிறப்பு பலன்கள், அந்த வரிசையில் 12 ராசிகள் வரிசையில் இன்றைக்கு கன்னி ராசியை பற்றி பேச போகிறோம். வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் 2 பெரிய கிரக மாற்றங்கள் இருக்கு. ஒன்று, மார்ச் 6 நடக்கவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து பெயர்ந்து மீனராசிக்கு போகவிருக்கின்ற சனி பகவான் ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து பெயர்ந்து பர்மனண்டா கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் குரு பயிற்சி. இந்த நிகழ்வுகள், ஒவ்வொரு சின்ன கிரக மாற்றங்களும் மிகப்பெரிய அளவில் நமக்கு லைஃப்பில் இம்பேக்டை ஏற்படுத்தும். அந்த அளவில் இந்த 2 பிளானட்டரி மூமெண்ட்ஸு நம்மளோட லைஃப்பில் எந்த மாதிரியான இம்பேக்ட் ஏற்படுத்துது, அந்த வரிசையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கன்னிராசி. கன்னிராசிக்கு 2026 எப்படி இருக்கும்? ஒட்டு மொத்தத்தில் பார்த்தோம்னா கன்னிராசிக்கு 2026 ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான ஆண்டாகத்தான் இருக்கும். பொத்தாம் பொதுவாக அதிர்ஷ்டகரமான ஆண்டு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதை நம்ப முடியுமா அப்படின்னா அதுக்கு நிறைய சாட்சி இருக்குது. அதை பற்றி விரிவாக பேசலாம் வாங்க. இந்த வருஷத்தில் கன்னிராசியுடைய மிகப்பெரிய யூஎஸ்பி கீ பாயிண்ட் சக்ஸஸ் ஆகணும்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, புத்திசாலித்தனம் ப்ளஸ் பொறுமை இஸ் ஈக்குவல் டு வெற்றி. இவ்வளவுதான். இந்த ஈக்குவேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டு நீங்கள் ஜாக்பாட் வெற்றியை பார்க்க முடியும். இந்த ஆண்டு ஃபஸ்ட்டு 5 மாதம் ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் கடினமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். 6இல் இருக்கக்கூடிய சனியினால் பல நல்ல விஷயங்கள் நடந்தாலும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினால் சில பல பாதகங்கள் உண்டு. தொழில் செய்யக்கூடிய இடத்துல முன்னேற்றம் இல்லாமல் தடுக்கிறது. நமக்கு பிடிக்காதவன் சத்ரு எல்லா இடத்துலையும் இருப்பான். அவன் வீட்டில் உறவினரா, நண்பரா, ஏன் நம்ம பெத்த பையனாக கூட சில சமயம் இருக்கலாம், நம்மளை பெற்றவராக கூட இருக்கலாம். சத்ரு, எதிரி என்பது எங்கேயும் இருப்பாங்க. அது நம்மளுடைய கர்மாவை பொறுத்தது, நம்ம தலையெழுத்தை பொறுத்தது. இந்த மாதிரி கிரக சூழ்நிலைகள், அதாவது 10ஆம் இடத்துல குரு தனிச்சிருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, முளைப்பாங்க. புதுசாக வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்லா இருந்த ஒரு மேனேஜர் கூட நம்மளை பார்த்தா கடுப்பாவார், நம்மளை பார்த்தா எரிச்சல் வரும், அவருக்கு நமக்கு ப்ரமோஷன் வேணாம்னு நினைப்பார், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இவனுக்கு கொடுக்கூடாதுன்னு நினைப்பார். இதெல்லாம் நடக்கும். அதைத்தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் ஜூன் 2க்கு பிறகு உங்களுக்கு அந்த டைம் டேக் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம், த கோல்டன் டைம் டேக் ஆஃப்னு. அப்போ கன்னிராசிக்கு எப்போ கடகத்துக்கு 11ஆம் வீட்டுக்கு குரு பகவான் உச்சம் பெறுகிறாரோ, அவர் உங்களுடைய உபஜயஸ்தானம் 3, உங்களுடைய 5ஆம் இடம் மகரம், உங்களுடைய 7ஆம் இடம் மீனம், இந்த 3 இடத்தையும் பார்ப்பார். 3, 5, 7 இந்த இடங்களை குரு பார்வை விடும். அப்போ சனியும் பெயர்ந்து உங்களுடைய 7ஆம் வீட்டுக்கு வந்தாலும், கண்டக சனியாக இருந்தாலும், குரு பார்வையின் மூலியமாக சனி அமைதியாவார். இதுதான் இந்த ஈக்குவேஷன் தான். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஒரு புத்தாண்டு ஜூன் 2க்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டன் புத்தாண்டாக தான் நம்ம அந்த காலங்கள் நமக்கான காலமாக பார்க்க முடியும். ஜனவரி முதல் ஜூன் வரை 2ஆம் தேதி வரை என்ன நடக்கும்? குரு 10ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினால ஒரே வேலையில் நீங்கள் தக்க வச்சிட்டீங்க அப்படின்னாலே அது உலக சாதனைன்னு சொல்லலாம். அது ரொம்ப கடினமாக இருக்கும். மேனேஜருடைய பிரச்சனைகள், கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்களுடைய காசிப்பிங், அதாவது தொந்தரவு, முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒன்று குத்துறது, வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய போட்டி, பொறாமை, வஞ்சம், அதாவது யாரை ரொம்ப நம்பி நம்ம சொந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறோமோ அங்கே தான் பிரச்சனை உங்களுக்கு காத்திருக்கு. நம்பிக்கைனா என்னென்னா, எவ்வளவு நம்பினாலும் நம்பலைனாலும் வரம்பு அப்படின்னு ஒன்று இருக்குது, லிமிட். நீங்கள் எவ்வளோ வேணால் நம்பினாலும் நம்பலைனாலும் அந்த வரம்பை நீங்களும் மீறக்கூடாது, அடுத்தவங்களையும் அந்த வரம்பை மீறி உள்ளே வர விடக்கூடாது. இல்லைன்னா உறவுகளை சமாளிக்கிறதும் கஷ்டம். வாழ்க்கையில் நம்மளே பிரச்சனையை நம்மளே சர்வசாதாரணமாக ஏற்படுத்திட்டு அது பின்னாடி துரத்தி சால்வ் பண்ணுறதுங்கிறது கடினமான ஒரு விஷயம். நீங்கள் விளையாட்டுக்காக ஏதோ கொஞ்சம் பேசுகிற, மனசு பாரமாக இருக்குது, ஒரு கொலிக்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு பகிர்ந்தீங்கன்னா பர்சனல் விஷயத்தை பின்னாடி அதுவே உங்களுக்கு பாதகமாக முடியும். எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்? தேவையில்லாத கான்வர்சேஷன்ஸ், உரையாடல்கள், தேவையில்லாத அதிகப்படியாக பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணுறது, இந்த காசிப்பிங்கில் ஈடுபடுறது, இல்லை ஒரு சாராரை சப்போர்ட் பண்ணி பேசுறது, அதே மாதிரி ஒரு வருஷம் தவம் மாதிரி இருக்கணும். இந்த எந்த ஒரு பிரச்சனையிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். யாரையும் பர்டிகுலராக ஒரு குரூப் இருப்பாங்க ஆஃபீஸ்லலாம், அந்த குரூப்பை
ஒரு குரூப்பை நான் சப்போர்ட் பண்ணுறேன், அது வேண்டாம். நீங்கள் சமநிலையில் நீங்கள் இருந்தீங்கனாலே பெரிய விஷயம். எதையும் கண்டுக்காதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அதில் மட்டும் கவனமாக இருங்க. என்ன கெட்ட பேர் வந்தாலும் காதில் போட்டு உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்கிறீங்களா, தவறு இருந்தால் திருத்திக்கிங்க, அதை மட்டும் கவனிங்க. இப்போ ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சியாகி கடகராசிக்கு குரு வந்து உச்சம் பெற்ற உடன் கன்னிக்கு அங்கே தான் ஜாக்பாட் ஆரம்பம். எந்த வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள்லாம் வந்து உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி உங்களால் முடியாதுன்னு உங்களை வந்து ஹியூமிலியேட் பண்ணியெல்லாம் பண்ணாங்களோ, அதே இடத்துல உங்களோட சாதனை, உங்களுடைய உழைப்புக்கான மரியாதை, அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கும். அதுக்கு பொறுமை தேவை. அடுத்த 5 மாதம் பொறுமையாக இருக்கணும், கடிச்சிட்டு இருக்கணும், பல்ல கடிச்சிட்டு வேலை செய்யணும், அவ்வளோதான். வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேலை மாற்றங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்கனாலும் ஜூன் 2க்கு பிறகு தான் முயற்சியே பண்ணணும். அதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணால் அது சரியாக செட் ஆகாது. அதே மாதிரி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து ஜூன் 2க்கு பிறகு தான் வரும். சனி வந்து கண்டக சனியாக மாறினாலும் குரு பார்வை இருக்கிறதுனால, அது காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்துல குரு பார்வை விழுறதுனால, அது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அந்த குரு உட்கார்றதுனால கண்டிப்பாக ஃபாரினில் வந்து செட்டில் ஆகக்கூடிய யோகம் எல்லாம் ஜூனுக்கு பிறகு. ராகு கேது மாற்றம் அந்த வருஷத்தோட கடைசியில் வர்றதுனால ராகு தற்சமயம் 6ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் வீட்டுக்கு வருவார். கேது தற்சமயம் 12ஆம் வீட்டிலேருந்து 11ஆம் வீட்டுக்கு போவார். அப்படி வரும்போது தூக்கத்தில் சில பாதிப்புகள் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய 6ஆம் இட ராகு 12ஆம் இட கேதுவினாலையும் தூக்க பிரச்சனைகள் உண்டு. ஆனால் அடுத்த ஆண்டு கடைசியில் அந்த தூக்கங்கள், அந்த தூக்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும், ஒரேடியாக மாறாது. இந்த இரவு நேரத்தில் அதிகப்படியான சிந்தனைகள், மனம் அலைப்பாய்வது, நிம்மதி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறதெல்லாம் வந்து இப்போ இருக்கும். அடுத்த வருஷம் இறுதிக்கு அப்புறம், நவம்பருக்கு அப்புறம் அது மாறும். இப்போ பெண் கன்னிராசி நேயர்களுக்கான சனிப்பெயர்ச்சிக்கான பலன்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று மாறுபட்டு இருக்கும். இந்த தேவையில்லாத காதல்கள், அந்த காதலில் பிரிவு, இந்த காதலை பிரித்து விடுறது சனி பகவான் உங்களுக்கு கெட்டது பண்ணல, நல்லது பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி காதல் திருமணமாக ஆகப்போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி திருமணம் பண்ணுறது நல்லது நவம்பருக்கு பிறகு. ஏன்னா பல சட்ட சிக்கல்கள் அதில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பின்னாடி மேரிட் லைஃப்லேயும் நல்லா இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கேப் கொடுத்து மேரேஜ் பண்ணுறது நல்லது. உறவுகள்லேயே கூட நிறைய பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு யாரை பிடிக்குமோ சொந்தக்காரங்களே, அவங்க உங்களை எதிரியாக பார்க்கக்கூடிய நிலைமையெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் ஆண்டுடைய கடைசியில் அதுவே மாறும். தன்னாலேயே நிறைய நல்ல மாற்றம். இந்த கல்வி சார்ந்து மாணவர்கள் சார்ந்த பலன்கள் கன்னிராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், நல்ல கல்வி திறன் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை, நீங்கள் நினைச்சபடி நினைச்ச தேர்வில் வெற்றி பெறக்கூடிய தன்மைகள் நிறையா இருக்கும். ஆனால் அது எளிதில் கிடைக்காது. நிறைய சிரமப்பட்டு தான், அந்த உழைச்சி தான் அந்த இடத்த பிடிக்க வேண்டியதாக இருக்கும். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் பங்கெடுத்துக்கலாம், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தேர்வுகளில் பங்கெடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒட்டுமொத்த மாணவர்களும் கொஞ்சம் அந்த கவனச்சிதைவு இருக்கும். இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறுவதற்கு தொடர் முயற்சி, தொடர் பயிற்சி என்பது அவசியம். மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு கவனச்சிதறல்கள் அதிகமாகும். அதனால் ஜூன் 2க்கு பிறகு அதே நிறைய ஃபோக்கஸ், கல்வியில் நிறைய வெற்றி, எளிதில் வெற்றி பெறக்கூடிய தன்மை, மனசில் ஒரு தன்னம்பிக்கை, இதெல்லாம் மாணவர்களுக்கு பிறக்கும். பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணக்கூடாது கன்னிராசினியர்கள் இந்த நேரத்தில். அது பேக் ஃபயர் ஆகக்கூடிய வாய்ப்புகள். எஸ்பெஷலி ஷேர் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இதெல்லாம் தேவையில்லை. முடிஞ்சால் கோல்டுலேயோ சில்வர்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. அது ஆன்லைனில் வாங்குங்க, ப்ராடக்டாக வாங்காதீங்க. அதை வந்து ஒரு ஆன்லைனில் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கிட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணும்போது அது நிறைய ப்ராஃபிட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆன்லைன் கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அது நிறைய ப்ராஃபிட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பரிகாரங்கள் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக குரு ஸ்தலங்கள், அதாவது நமக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள், மாணவர்களுக்கு சொல்கிறேன், கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், அதே மாதிரி நமக்கு மேலதிகாரிகள், நமக்கு ஒழுங்கு முறையாக நம்மளை மரியாதை கொடுத்து அன்பாக நடத்தின மேலதிகாரிகள், குருவுக்கு பிடித்த ஸ்தலங்கள், சித்தர் பீடங்கள், இதுக்கெல்லாம் சென்று குரு பகவானை, சித்தர் பீடங்களை வழங்குவது என்பது சிறந்த ஒரு பரிகாரமாக கன்னிராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உபயோகமாக இருக்கும். நாம் சொல்லக்கூடியது ராகவேந்திர சுவாமி, ஷிரடி சாய்பாபா, ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு போய் மஞ்சள் நிற ஆடையை அவர்களுக்கு சாத்தி, அதே மாதிரி அவர்களுக்கு கொண்டைக்கடலை சுண்டலை நிவேதனம் செய்வது குரு பகவானுக்கு, ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துவது போன்ற விஷயங்கள் வாழ்க்கையை மாற்றும்படியான பலன்களை தரும். சுருக்கமாக எப்படி வந்து கன்னிராசிக்கு வந்து 2026 இருக்கும் அப்படின்னா, தொழில் அப்படின்னு எடுத்தோம்னா சிறந்த அளவில், மிகப்பெரிய அளவில் மேன்மைகள், தொழில் விருத்தி, எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி குடும்பம்னு எடுத்தோம்னா சில சச்சரவுகள், சில
கோபங்கள் இதெல்லாம் இருந்தாலும் ஆண்டுடைய நிறைவில் அதெல்லாம் மாறி மறுபடியும் நல்ல நிலைமைக்கு மாறும். குழந்தைகள் அப்படின்னு எடுத்தோம்னா கல்வியில் கொஞ்சம் கவனச்சிதறல்கள் இருக்கும் ஆண்டுடைய முதல் 5 மாதங்கள். அதுக்கு பிறகு தன்னாலேயே மாறி மிகப்பெரிய அளவில் கல்வி கற்கக்கூடிய நம்ம நினச்ச இடத்துல போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். வெளிநாடு வாய்ப்புகள் அப்படின்னு எடுத்தோம்னா இதை விட ஒரு சிறந்த ஆண்டு கன்னிராசினியர்களுக்கு இல்லை. அதே மாதிரி ஆன்மீகம்னு எடுத்திங்கன்னா நிறைய ஆன்மீக ஈர்ப்புகள் கன்னிராசிக்கு இந்த ஆண்டு உருவாகும். கடவுளை போய் பார்க்கணும், வேண்டணும், இல்லை கடவுளை உணர்வது. கடவுள் என்பது உணரக்கூடிய ஒரு சக்தி. அதை உணர்ந்து நம்ம செயல்படணும், பக்தியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், இப்படியெல்லாம் எண்ணங்கள் வரும். ஒட்டு மொத்தத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு ஒரு வரப்பிரசாதமான ஆண்டு. அதுவும் ஜூன் 2க்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை கம்ப்ளீட் டேக் ஆஃப் ஆகி கம்ப்ளீட் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றங்களை கொண்டு வருவதற்கான ஆண்டாக வருகிறது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வரும் எபிசோடில் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.